நீங்க என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கீங்களா? வாட்டரால நல்லா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடிஞ்சா, ஏன் லைட்னிங் வந்து கடல்ல விழுகும்போது, கடல்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகுறது இல்ல? த ஆன்சர் இஸ் சர்ப்ரைசிங். ஓஷன்லயோ இல்ல சீலயோ இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷுக்கு அஃபெக்ட் ஆகாமலாம் கிடையாது. அது எப்படின்னு நான் சொல்றேன். லைட்னிங் கடல்ல விழுகும்போது அது ரொம்ப டீப்பரா டிராவல் பண்ணாது. இன்ஸ்டெட் அது கடலோட சர்ஃபேஸ்லயே எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்பீடா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். ஈஸியரா சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருந்தாலோ இல்ல குளத்துலயோ நீங்க கல்லை தூக்கி போடுறீங்க அப்படின்னா, அந்த கல் எந்த இடத்துல விழுந்தோ அந்த இடத்துல தான் அந்த இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் அது ஸ்ப்ரெட் ஆக அது வந்து வீக்கர் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் லைட்னிங். எந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுதோ அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டியோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அண்ட் வித்தின் அ செகண்ட் அந்த கடலோட சர்ஃபேஸ்லயே அது எல்லா டைரக்ஷன்லயும் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால அதோட இம்பாக்ட் ரொம்ப வீக்கர் ஆயிடும். தட்ஸ் வை லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற இடத்துலயோ இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபிஷ் மட்டும்தான் இதால அஃபெக்ட் ஆகும். எய்தர் அது செத்துரும் இல்லைன்னா அது இன்ஜூர் ஆயிடும். பட் அதை விட டீப்பரான ஏரியால இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ் இந்த லைட்னிங்னால அஃபெக்ட் ஆகாது. சேஃபா தான் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு ஒன்றும் லைட்னிங் அகேன்ஸ்டா இம்யூன் பவர்லாம் கிடையாது. அப்படி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நீங்க ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆனா என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஐ லிவ் யூ வித் தட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.